இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி தினந்தோறும் பேசுறாருல, என் மகனே என் மகளேன்னு சொல்லி பேசுறாருல. பிறகு எதற்கு நீங்க சோர்ந்து போகணும், கலங்கணும்? எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். அவரை பார்த்து சொல்லணும், அப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா, ஏன்னா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என்னை நடத்துவீங்க. அதனால நான் எந்த காரியத்துக்கு கொண்டு கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த தகப்பனுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஏன் தெரியுமா? ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். 48ஆம் சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா? சதா காலமும் நம்முடைய தேவன். எல்லா இக்கட்டு காலத்துல, சந்தோஷமான காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல, எல்லா காலத்திலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? உன் கடவுள் யாரியா அப்படின்னு கேட்டா, வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி சொல்லணும், அவர் என்னுடைய தேவன். அவர் கற்பனையின் தெய்வம் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, மரித்து போன ஒரு மனிதன் அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவர் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்திலே வரும். அது மாத்திரம் அல்ல, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அதான் அவருடைய வாக்கு தத்துவம். இந்த ஆண்டவர் சொல்றார், மரண பரியந்தம் நான் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? தைரியமா சொல்லுங்க, நீர் என்னன்னைக்கு என்னுடைய தேவன், மரண பரியந்த நடத்துவீர், எதை குறித்த பயலன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல வந்துட சொல்றீங்களா? ஆண்டவரே, நீர் எந்தெந்தைக்கும் என்னுடைய தேவன், மரண பரியந்தமும் என்னை நடத்துவீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால இன்றைக்கும் என்னை நடத்துவீர், இன்றைக்கும் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வீர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.